ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்ஓ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் இப்போ இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ ரிஷப ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை டச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது ரொம்பவே உங்கள் வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி ஒரு நாள்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாள் நமக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்குமான்னு கேட்டால் அப்படி இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி செல்லும். அதுக்கு காரணமே கிரகங்கள் அந்த நாளில் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான். கிரகங்கள் சில நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஸ்பெஷல் கிரகங்கள் வைத்து சொல்லப்படும். அந்த மாதிரி ஸ்பெஷலான ஒரு அதிசயமான நாள் ஜூலை 29ஆம் தேதி வரப்போகுது. ஆக்சுவலி அன்றைக்கி தமிழ் மாதம் ஆடியுடைய 13ஆம் நாள், கிழமை அன்றைக்கி புதன்கிழமை. இந்த புதன்கிழமை ஆடியில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான ஸ்பெஷல் நாள் இந்த 2026. அப்படி என்ன ஸ்பெஷல் நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாளில் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முழு நிலவு தெரியக்கூடிய பௌர்ணமியானது வருகிறது. இந்த பௌர்ணமி வரக்கூடிய இந்த நாளால் தான் இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லப்படுது. இந்த நாளில் சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்து இருக்கும். அதுவும் மற்ற கிரகங்களுடைய ஆதிக்கமும் இந்த நாளில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது உங்கள் ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு நட்சத்திரத்துக்கேற்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடப்படுது. அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமியை விட ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சிறப்பான பௌர்ணமி. அதனால் இந்த பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பரிகாரங்களும் நீங்கள் செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் பலன்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு பரிகாரம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக்சுவலி வாழ்க்கை என்பது ஜெயிப்பதற்காக தான் என்ற எண்ணம் கொண்டவங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆடி பௌர்ணமி முன்னேற்றமாக இருக்க போகுது. சகாயஸ்தானத்தில் ஆத்மகாரகன் சூரியன் சஞ்சரிப்பதால் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடி இந்த பௌர்ணமியில் விலக ஆரம்பிக்கும். தன்னம்பிக்கை பௌர்ணமியிலிருந்து கூடும். எடுத்த வேலைகள்லாம் இந்த பௌர்ணமிக்கு பிறகு முடிவிற்கு வரும். ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய நிலை பௌர்ணமிக்கு பிறகு உருவாகும். வேலையில் ஏற்பட்ட நெருக்கடி கூட பௌர்ணமிக்கு பிறகு நீங்கும். சிலருக்கெல்லாம் பதவி உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் கூட கிடைக்கும். அதோடு வீடு, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய வசதி வாய்ப்பு என்ற கனவு உங்களுக்கு நினைவாகும். சகோதரர்கள் ஆதரவு கூட இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிடைக்கும். வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் எதிர்பார்த்த தாள்கள் நல்லதாக வரும். லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் இந்த பௌர்ணமி முழுவதும் வக்ரம் அடைந்திருப்பதால் உங்கள் வேலைகளில் நிதானம் மட்டும் வேண்டும். எந்த ஒன்றாக இருந்தாலும் இனி பௌர்ணமிக்கு பிறகு திட்டமிட்டு செயல்படுவது நன்மை தரும். இந்த நேரத்தில் தனகாரகன் குருவும் அஸ்தமனமாக இருப்பதால் திட்டமிடாமல் சில வேலைகளில் ஈடுபட்டு அதனால் சங்கடங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதுவும் பொன்பொருள் என்ற கனவு இந்த பௌர்ணமிக்கு பிறகு நிறைவேறும். பெரியோருடைய ஆதரவு கிடைப்பதோடு தெய்வ அருளும் உண்டாகும். ஜென்ம ராசியை விட்டு உங்கள் விரையாதிபதி செவ்வாய் விலகக்கூடிய காரணத்தினால் மனதில் நம்பிக்கை பிறக்கும். பயம் பதட்டம் இருந்த இடம் தெரியாமல் இந்த பௌர்ணமிக்கு பிறகு போகும். குடும்பத்தில் கூட நிம்மதியான நிலை இருக்கும். செலவிற்கேற்ற வரவு கொண்டே இருக்கும். பெண்களுக்கு பொறுப்பு கூடும். வேலையில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். திடீர் காற்று அடைமழை ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் விவசாயிகள் விளைச்சலில் கவனம் செலுத்துவது நல்லது. மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமிக்கு பிறகு கஷ்டம்தான். உங்கள் நட்சத்திரத்துக்கு இதெல்லாம் தான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு ரோஹிணியில் பிறந்த ரிஷப ராசிக்கு குறிப்பிடப்படுது. திட்டமிட்டு செயல்படுவதால் சாமர்த்தியசாலியான உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆடி பௌர்ணமி கவனமாக ஒரு பக்கம் செயல்பட வேண்டும். அதுவும் ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால செயலில் தடுமாற்றம், குழப்பம் ஏற்படும். எடுத்த வேலைகள் இழுபறியாகும். மனதில் பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும். ஞான மோட்சக்காரகன் கேது 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உழைப்பு அதிகரிக்கும். தாயாரின் உடல்நிலையில் சங்கடம் தோன்றும். தாய்வுகள் வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடைவெளி இந்த பௌர்ணமியில் உண்டாகும். அதுவும் வித்யகாரகன் புதன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அறிவுபூர்வமாக செயல்படக்கூடிய உங்களுக்கு அதில் பின்னடைவு ஏற்படும்.
திட்டமிடாமல் சில வேலைகளில் ஈடுபட்டு சங்கடத்திற்கு ஆளாவீங்க. யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என தெரியாமல் போகும். வியாபாரிகளுக்கு சந்தை நிலவரத்தை கணிக்க முடியாமல் போகும். அதனால் முதலீடு அதிகரித்தாலும் லாபம் எதிர்பார்த்த அளவிற்கு பௌர்ணமியில் இருக்காது. தொழில் ஸ்தானத்தில் யோகக்காரகன் ராகு சஞ்சரிப்பதால் வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஆதாயம் கூடும். வெளிநாட்டில் வேலை பார்த்து வருபவர்களுக்கு சூழ்நிலை சாதகமாகும். புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். எதிர்பார்த்த வருமானம் வரும். தொழில் அதிபர்களுக்கு பணியாளர்கள் ஆதரவு கிடைக்கும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமாக இருப்பதால் இதுவரை சுலபமாக நடந்த வேலைகள் கடுமையான முயற்சிக்கு பின் வெற்றியாகும். சிலருக்கு எதிர்பார்த்த பணம் இழுபறியாகும். ராசிநாதன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் நிம்மதிங்கிறது இருக்கும். பொன் பொருள் சேரும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் இருக்கும். வேலையில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். விவசாயிகளுக்கு விளைச்சல்ல கூடுதல் கவனம் தேவை. மாணவர்கள் ஆசிரியர்களுடைய ஆலோசனை ஏற்பது இந்த பௌர்ணமிக்கு பிறகு நன்மை தருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிருகசீரிடம் 1-2 பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்கு குறிப்பிடப்படுது. நடப்பது எதுவாக இருந்தாலும் அதை நம்மால் மாற்ற முடியும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆடி பௌர்ணமி திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். செவ்வாய் உங்கள் ராசிக்குள் சஞ்சரிப்பதால் குழப்பம், வீண் சிந்தனை, எடுக்கக்கூடிய வேலையில் இழுபறி ஏற்படும். உங்கள் வழக்கமான திறமையும் இந்த நேரத்தில் வெளிப்படாமல் போகும். உறவினர்கள், உடனிருப்பவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருப்பாங்க. அதுவும் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் மறைமுகமான எதிர்ப்பு, அதுக்கப்புறம் உடலில் சங்கடத்தை சந்திக்க நேரிடும். மெயினாக எதிர்பார்த்த பணமும் இழுபறியாகும். குடும்பத்துலேயும் நிம்மதியற்ற நிலை இருக்கும். பௌர்ணமிக்கு பிறகு சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்களை பாதுகாப்பார். ஸோ திட்டமிட்டு செயல்படக்கூடிய வேலைகளில் வெற்றி உண்டாகும். வியாபாரம் தொழிலில் ஆதாயமானது கூடும். உங்களுக்கு தொல்லைகள் கொடுத்தவர்கள் விலகி செல்வாங்க. வேலையில் ஏற்பட்ட பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போகும். அதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். தேவைக்கேற்ற பணம் வரும். தம்பதிகள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதால் நிம்மதி நீடிக்கும். சங்கடம் ஏற்படாமல் போகும். புதியவர்கள் தலையிட்ட குடும்பத்திற்குள் அனுமதிக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நீங்களே பேசி முடிவெடுப்பது நல்லது. அந்நீரால் வீண் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் அவர்களுக்கு இடமளிக்க வேண்டாம். பெண்கள் குடும்பத்தினர் ஆலோசனை ஏற்பது அவசியம். விவசாயிகள் விளைச்சல்ல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. மாணவர்கள் தவறான நட்புகளை விட்டு விலகுவது ரொம்ப நல்லது. இது உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னங்கிறத சொல்லிட்டேன். இதற்கேற்ப ரிஷப ராசிக்காரங்க நடந்து பலன் பெறுங்க. இப்போ உங்களுக்கு ஆடி பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் சொல்ல போகிறேன். அது என்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. பௌர்ணமி என்றாலே அது அம்மனுக்கு உகந்த நாளாக கருதப்படுது. அப்படிப்பட்ட பௌர்ணமி அம்மனுக்கு உகந்த மாதமான ஆடி மாதத்தில் வரும்பொழுது அதற்கு மிகவும் பலன் அதிகம் இருக்கும். அப்படிப்பட்ட ஆடி பௌர்ணமியானது புதன்கிழமை வருகிறது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற பழமொழிக்கேற்ப புதன்கிழமை பௌர்ணமி வருவது ரொம்ப சிறப்பு. இப்படிப்பட்ட பௌர்ணமி தினத்தில் உங்கள் ராசிக்காரங்க ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்ய வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல்கள் இருக்கும். ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக தெய்வத்திடம் கோரிக்கை வைக்கணும். பொதுவாக ஒரு பரிகாரத்தை நாம் செய்கிறோம் என்றால் அந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டுமே முன்வைத்து அந்த பரிகாரத்தையோ அல்லது வழிபாட்டையோ நம்ம மேற்கொள்ளணும். ஆனால் இந்த பரிகாரத்தை பொறுத்தவரை நமக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அவை அனைத்துமே முன்வைத்து செய்யலாம். ஸோ என்ன பண்ணுன்னா, ஒரு டம்ளர் அல்லது சொம்பு எடுத்துக்கோங்க. அதை நன்றாக சுத்தம் செய்து கொள்ளுங்க. அதில் சுத்தமான குடி தண்ணீரை நிரப்பிக்கொள்ளுங்க. பிறகு அதில் நல்லா உடையாத ஏலக்காயாக பார்த்து 2 ஏலக்காய் போடுங்க. அடுத்ததாக மொட்டு விடையாத கிராம்பாக பார்த்து 2 கிராம்பை போடுங்க. ₹1 அல்லது ₹5 ஏதாவது ஒரு நாணயத்தை அதற்குள் போடுங்க. அடுத்ததாக சிறிது பச்சை கற்பூரத்தை நுணுக்கி அதில் போடுங்க. கடைசியாக துளசி இலைகளை போடுங்க. துளசி இலை இல்லை அப்படிங்கிறவங்க வெத்தலை போடுங்க. இப்படி போட்டு முடித்து விட்டு இந்த சொம்பை உங்களுடைய இடது கையில் வைத்துக்கொண்டு கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்து கொள்ளுங்கள். பிறகு உங்களுடைய வலது கை வைத்து அந்த சொம்பை மூடிக்கொண்டு உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அந்த கோரிக்கைகள் அனைத்துமே மகாலட்சுமி, அம்மன், சிவன் இவர்களை நினைத்து மனதார கூறுங்க. இப்படி கூறி முடித்த பிறகு இந்த சொம்பில் இருக்கக்கூடிய தண்ணீரில் சிறிதளவு மட்டும் எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் தீர்த்தமாக குடிங்க.
மீதம் இருக்கக்கூடிய தண்ணீரை இரவு முழுவதும் நில வெளிச்சத்தில் வைத்து விடுங்க. ஸோ மறுநாள் காலையில் எந்திரிச்சு செடியில் ஊற்றிடுங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு தலையெழுத்து நிச்சயம் மாறும். அதனால் நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க. இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.